ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரே நீ. சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரே நீ. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. மண்ணான மனிதன் எனக்காக மரத்திலே தொக்கப்பட்டு சாபமானீரே. மண்ணான மனிதன் எனக்காக மரத்திலே தொக்கப்பட்டு சாபமானீரே. நியாயப்பிரமாண சாபத்திற்கென்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீரே. நியாயப்பிரமாண சாபத்திற்கென்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீரே. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. பாவ மனிதன் எனக்காக பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. பாவ மனிதன் எனக்காக பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. இரத்தத்தினாலே பிதாவை சேரும் ஸ்லாக்கியம் எனக்கு பெற்று தந்தீரே. இரத்தத்தினாலே பிதாவை சேரும் ஸ்லாக்கியம் எனக்கு பெற்று தந்தீரே. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. என் மீது கொண்ட அன்பினாலே அவமானம் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. என் மீது கொண்ட அன்பினாலே அவமானம் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. விலையேற பெற்ற கிருபையா, ரட்சிப்பை இலவசமாக பெற்று தந்தீரே. விலையேற பெற்ற கிருபையா, ரட்சிப்பை இலவசமாக எனக்கு தந்தீரே. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரே நீ. சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரே நீ. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 ஐயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புனித வெள்ளி ஆராதனையாகிய இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், அவர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகள், இவைகளை எல்லாவற்றையும் தியானிக்கிறோம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையிலே பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த நிகழ்வு. சபையிலே இருக்கிற அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் 7 வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற ஒரு திட்டம் பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒன்று. இந்த வருடத்திலே இப்படி ஒரு திட்டத்தை செயல்முறைப்படுத்தலாம் என்று பல நாட்களாக ஜெபித்தேன். அதற்கடுத்து 7 வார்த்தைகளை எடுத்து யார் யாருக்கு கொடுக்கலாம் என்று தேவசமத்திலே காத்திருந்து ஜெபித்து வார்த்தைகளை எடுத்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்மத்திலே அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை பேச இருக்கிறார்கள். முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் பேசுகிறார்கள். 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். சகோதரி அன்னாள் பேசுகிறார்கள். 3ஆம் வார்த்தை, அதோ உன் மகன், அதோ உன் தாய். சகோதரர் விஜயராகவன் அவர்கள் பேசுகிறார்கள். 4ஆம் வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சகோதரி ஜெயசலின் அவர்கள் பேசுகிறார்கள். 5ஆம் வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். சகோதரர் ஷாத்ராக் அவர்கள் பேசுகிறார்கள். 6ஆம் வார்த்தை, முடிந்தது என்கிற வார்த்தை சகோதரி தவமணி அவர்கள் பேசுகிறார்கள். இறுதி வார்த்தை 7ஆம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சகோதரர் விக்னேஷ் அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இவர்களெல்லாம் தூக்கங்களை சில நாட்கள் தொலைத்திருக்கிறார்கள். என்னிடத்தில் பேசும் பொழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று மன்றாடினவர்கள் தான். ஆனால் இந்த பாத்திரத்தை இவர்கள் மீது சுமத்தி, உங்களுக்கு நான் ஜெபத்தில் உதவி செய்கிறேன், தேவைப்பட்டால் வார்த்தைகளையும் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் நான் வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்பதாகவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பகலிலே வேலை செய்து குடும்ப கடமைகளை ஆற்றி இரவு தூக்கத்தை தொலைத்து எத்தனை நாட்கள் என்று தெரியாது. ஆதலால் இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார்கள். சந்தோஷப்படுகிறேன். செய்தியை கொடுக்கும்போது நீங்கள் எல்லாரும் ஆவலோடு அவர்களை என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அது அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பேசுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே பேசுகிற எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க என்றாலும் ஒரு சிலர் இன்றைக்கு தான் புதுசாக பேசுகிறாங்க. ஆதலால் ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துவாராக. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்த பின்பு நீங்கள் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த நான் மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த 7 வார்த்தைகளில் எப்படியாவது ஒரு முறையாவது நான் பேச வைக்கணும்னு நினைக்கிற ஆள் நம்ம அருமையான சகோதரர் டேனியல். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் இந்த மீனை மாதிரி ஸ்கிப் ஆயிடுறார். அதனால் அவர்கிட்ட நான் ஒன்றை கேட்டுக்கொண்டேன். நீங்கள் இந்த 7 வார்த்தைகளை ஆசீர்வதித்து 7 நபர்களையும் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து இந்த 7 வார்த்தைகளை பேசுகிற ஆராதனை துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆதலால் இப்பொழுது சகோதரர் டேனியல் அவர்கள் முன்னதாக வந்து 7 வார்த்தைகளின் ஆசீர்வாதத்திற்காக பேசுகிற அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தர் பயன்படுத்த, அவர்கள் வாயிலை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வைக்க அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா. துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயவரே, இம்மட்டமாய் எங்களை வழி நடத்துவரே, உங்களுக்கு கோடி நன்றியை செலுத்துகிறேன் ராஜா. இம்மட்டமாய் உம்முடைய வார்த்தைகளை பேச வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளே கரம் தாய்த்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ராஜா. உம்முடைய வார்த்தைகளை அவர் பேசுகிற ஆண்டவரே, நீ பேசுகிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த என்ன பேச வேண்டும் என்று குறிப்பு கொடுத்திருந்தாலும் அவர் மனதில் ஏறி அதுக்காக உழைத்த ஒவ்வொரு உள்ளத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஏவுதல் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது ஆண்டவரே. இம்மட்டமாய் அவர்களை இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கும்போது ஆவியானவர் நீ ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த 7 பேருக்காக வருகிறோம். நீ ஒவ்வொருவரையும் வரும்போது நீர் பேச வேண்டும் ஆண்டவரே. ஒரு சிறு துளி பயம் கூட இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா தெளிவாக கொடுக்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து ஆட்கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். எல்லாம் துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது தேவனுடைய கிருபையை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த வார்த்தையின்படி நான் என்னை இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம் மீது வைத்திருக்கும் அன்பிற்காகவும், நம்முடைய திருச்சபை போதகர் நம்மில் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்காகவும் நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் நாம் புனிதவள்ளி குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள்ங்க. அதில் ஒன்று உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஒரு நாமம் உண்டு. ஏன் இந்த பேர் கர்த்தருக்கு கொடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் அறியாதவருங்க. நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நாம் செய்த எல்லா பாவ காரியங்களுக்காகவும் அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த புனித வள்ளியை குறித்து நாம் பேசும்போது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்ட, ரத்தம் சிந்தி மறிக்கப்பட்ட இந்த நாளை நினைவு கூறுதலே இந்த புனித வெள்ளி என்று நாம் இந்த நாள் வரை அனுசரித்து வருகிறோம். இந்த நாளை எல்லாரும் ஒரு துக்கமான நாளை போல அனுசரித்து வந்தாலும் நாம் இந்த நாளை துக்கமாக அனுசரிக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், இன்னும் சதா காலங்களில் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன். எனவே பொதுவாக சிலுவையில் அறையப்பட்ட நபர்கள் வேதனையினால் கதறுவார்கள், சுற்றி அவர்களை வேடிக்கை பார்க்கிறவர்களை யாராவது எங்களை காப்பாற்றுங்க என்று கெஞ்சுவார்கள், இல்லை என்றால் அவர்களை திட்டுவார்கள். எங்களை இப்படியோ சித்திரவாதம் பண்ணுறாங்களே, நீங்கள் கொஞ்சம் கூட மனம் இறங்காமல் எங்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறீங்களேன்ட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க, ரொம்ப துக்கப்படுவாங்க. ஆனாலும் அது கல்லர்கள் மத்தியில் நம்முடைய கர்த்தரையும் அங்கே சிலுவையில் அறையிறாங்க ஆண்டவர். ஆனால் வேதனையோடு அந்த இடத்துல கர்த்தர் ஜெபிக்கிற. எப்படி இந்த நேரத்தில் ஒருத்தரால் ஜெபிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் அவர் ஊழியத்தின் துவக்கத்திலையும் ஜெபிக்கிறாரு, அவருடைய ஊழியத்தின் முடிவிலையும் ஜெபிக்கிறாரு. ஜெபத்தை கர்த்தர் எந்த சூழ்நிலையும் ஜெபத்தை கர்த்தர் பிரதானமாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவர் சொன்ன எல்லா உபதேசங்களிலும் இந்த 7 வார்த்தை, சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பேசின அந்த 7 வார்த்தை, அவர் சொன்ன எல்லா உபதேசங்களும் அடங்கி இருக்கிறது. ஆனால் நம்ம இந்த நேரத்தில் பார்க்க போகிறது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஜெபம் முடித்த பிறகு யூதாஸ் காரியத்தால் கர்த்தர் அந்த வேத பாரகர்களுக்கும் அந்த போர் சேவர்களுக்காலும் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவர்கள் அந்த வழி முழுவதும் ஆண்டவரை வாரினாலும் சவுக்கினாலும் அடித்து துன்பப்படுத்தி அந்த கல்வாரி மலை மீது வரைக்கும் அவரை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டு போகிறாங்க. கரங்களில் ஆணி எடுத்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலுவையில் அவரை ரொம்ப துன்பப்படுத்தி தொங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஆண்டவர் அவங்க அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்? இந்த வசனம் ஒரு வசனத்தோடு லிங்க் பண்ணுது. அதை இதை குறித்து நான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஒரு வசனத்தை நம்மளுக்கு நினைவுபடுத்துகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சகிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் அந்த சிலுவை நேரத்திலும் நிறைவேற்றாரு. அவரை துன்பப்படுத்துகிறாங்க, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே இவங்களை மன்னியும். ஒருத்தரை எப்படிங்க நம்மளால் ஒரு சின்ன தவறு நம்ம சகோதர சகோதரிக்குள்ளே ஏதாவது நம்ம செஞ்சிடறோம், ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் அவங்கள மன்னிக்கிறதே கிடையாது. அது ஒன்றும் சிலுவையில் அறையிற
தண்டனையை போல் நம்ம ஒன்றும் அவங்களுக்கு கொடுத்துறதில்ல. அவங்க மனம் அந்த நேரத்தில் துக்கப்பட்டாலும் நாம் ஒன்றும் இந்த சிலுவையில் அறையப்பட்ட துக்கத்துக்கு ஈடான துக்கம் அது கிடையாதுங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிதீங்கள். சிநேகம் எப்படி வரும்? ஒருத்தரை மன்னிச்சா தானே வரும். கர்த்தர் சொல்கிறாரு, வேணும்னு தெரிஞ்சு செய்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, ஆணிகளால் அடிக்கிறாங்க, அவரை கடைசி துளி ரத்தம் சிந்துற வரைக்கும் அந்த இடத்துல துன்பப்படுத்தினே இருக்கிறாங்க. சத்துருவோட திட்டம் தான் இது. அதாவது சத்துரு எவ்வளோ கொடுமையானவன் என்பது இந்த சிலுவை மரணம் நம்மளுக்கு காட்டுகிறது. ஒருவனை எப்படிப்பட்ட கஷ்டத்தினால் துன்பப்படுத்தி ஒருத்தனை மறிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி பாடுகளாக அவங்களுக்கு கொடுத்து மறிக்க வைக்கிறது தாங்க இந்த சிலுவை தண்டனை. ஒரு துளி ரத்தம் சிந்தும் வரைக்கும் அந்த ஜீவன் போகாமல் அவரை துடிக்க வச்சு மறிக்க வச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்காக சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று. இவர்கள் அறிந்து தான் செய்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அவங்கள தெரிஞ்சு தான் மன்னிக்கிறாருங்க. இந்த இடத்துல மன்னிப்பு ஆண்டவர் நம்மளுக்கு பிரதானப்படுத்துகிறாரு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாராவது ஒரு துன்பத்தை கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்கள நம்ம என்றைக்குமே மன்னிக்காமல் இருந்து நம்ம என்னங்க சாதிக்க போகிறோம்? நம்ம இப்போ 2024 வருஷம் நடந்துன்னு இருக்குது. 2100 வரைக்கும் இங்கே இருக்கிற யாருங்க உயிராக இருக்க போகிறோம்? ஒருத்தர் கூட நம்ம இருக்க மாட்டோம். நம்ம சந்ததிங்க ஒன்று இருப்பாங்க 2100. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இந்த பொல்லாத ஆவி இப்படி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. மன்னிக்காத ஆவி, ஒருத்தர் மேல் அன்பு செலுத்தாத ஆவி, எந்தென்றும் அவங்கள கடைசி வரைக்கும் அவங்கள மன்னிக்காமையே நம்ம மறிச்சிட்டா கர்த்தர் எப்படிங்க நம்மளை மன்னிக்குவார்? இன்னொருத்தருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போன்ட்டு நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம், தொடர்ந்து ஆலயத்துக்கு வருகிறோம். எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸாக இருக்கக்கூடாதுங்க. கர்த்தர் ஆக்டிங்கை பார்க்கறது இல்லைங்க, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை தாங்க பார்க்க விரும்புகிறாரு. ஏன் இதெல்லாம் இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம மன்னிக்காத இருதயம் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கக்கூடாதுங்க. தீராத பகை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க. மன்னிக்கிறவன் தான் மனுஷன்ட்டு இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குதுங்க. நம்ம அவங்கள மன்னிக்காமையே இருந்துட்டோம்னா அவனை குறித்தே நம்மளுக்கு சிந்தனை இருக்கும், அந்த சகோதரியை குறித்தே நம்மளுக்கு சிந்தனை இருக்கும், அந்த சகோதரனை குறித்தே நம்மளுக்கு சிந்தனை இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாமல் விட்டுருவோம். அப்படி செய்ய வேண்டிய காரியத்தை தவற விட்ட 2 நபர்களை மட்டும் நான் சுருக்கமாக வைத்துவிட்டு என்னுடைய இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒரு தவறான பாதையில் செல்கிற ஸ்திரீ, அவரை கையும் காலுமாக கர்த்தர் இருக்கும் இடத்திற்கு பிடித்து கொண்டு வருகிறார். அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவங்க இது போல் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டாங்க, இவங்களை நீங்கள் கல் எறிஞ்சு கொல்லணும், அதுதான் நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அமைதியாக அந்த இடத்துல மௌனமாகவே இருக்கிறாரு. அந்த கூக்குரலின் சத்தம் திரும்ப திரும்ப இவங்களை ஏதாவது பண்ணணும் அந்த ஸ்திரீயை அந்த ஆளுங்க சொல்லிங்கன்னே இருக்கிறாங்க, அந்த சுற்றி இருக்கிறவங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர்கள் மேல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்னன்னா, அடுத்த வசனம் சொல்லுக்குது, அந்த இடத்துல இருக்கிற பெரியவர்கள் முதல் சிறியோர் வரை ஒருத்தனும் அந்த இடத்துல இல்லை. சிறியவர்கள் கூட அந்த இடத்துல பாவம் செஞ்சுருக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறமா ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்குறாரு, ஸ்திரீயை உன் மேலே யாரும் கல் எறியலையா, உன்னை யாரையும் அக்கினிக்குள்ளே தீர்க்கலையா, நானும் உன்னை அக்கினிக்குள்ளே தீர்க்கலை, நீ போ. மன்னிக்கிற இருதயம் அந்த இடத்துல கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாருங்க. அந்த பாவ வழியில் சென்ற அந்த ஸ்திரீ மனம் திரும்பிட்டா. கர்த்தரும் அந்த ஸ்திரீயை மன்னிச்சுட்டு உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். ஆனால் அந்த இடத்துல அவங்கள தண்டிக்கணும்னு சுற்றி வந்தவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா வேத பாரகரர், பரிசேயர்கள், சபைக்கு வருவங்க. அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களையே சிநேகிக்கணும்னு கற்றுக் கொடுத்த நம்ம ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிறவங்கள நாம் சிநேகிக்கிறோமா? அன்பானவர்களே, உங்களை பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன்? அதாவது அந்த கால 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த பொல்லாத ஆவி இங்கே இருக்கிறது. ஏன் இந்த ஜனங்க ஆண்டவர் கேட்டாந்தை கொண்டு வந்தாங்கன்னா, ஆண்டவர் எல்லாரையும் சிநேகிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இவங்களை நீ சிநேகிக்கணும்னு சொல்லியிருந்தா அப்போ அந்த ஸ்திரீயை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களான்னு கேட்பார் அந்த ஜனங்க.
அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நீங்களே எதிராக செயல்படுறீங்களான்னு கேட்குவாங்க அந்த ஜனங்க. ஆண்டவர் அழகாக அந்த இடத்துல உங்கள் பாவம் இல்லாதவர்கள் மேல் கல்லெறியட்டும்னு சொல்லி அழகான ஒரு நீதியை அந்த இடத்துல செய்கிறாரு. இந்த சம்பவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு சின்ன கருத்து என்னன்னா, சண்டை போட்டவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுவாங்க, அவங்க கர்த்தருக்குள்ளே வந்துடுவாங்க. ஆண்டவர் அவங்கள மன்னிச்சுட்டு ஒரு நல்ல நீதியை கொடுத்துட்டு அவரும் அவருடைய ஸ்தானத்தில் உயர்ந்திருந்துருவார். ஆனால் எப்பவும் மன்னிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற இவங்க கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுவாங்க. மன்னிப்பை இந்த இடத்துல ஏன் நான் பிரதானமாக படுத்தி நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் அந்த சிலுவையில் தொங்கும் போது சொல்கிறாரு, முதல் வார்த்தை மன்னிங்க. மன்னிக்காமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன்னிச்சா தானே இன்னொருத்தர் உங்களை மன்னிப்பாங்க. ஒரு ஐஸ்வர்யங்கான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு. ஒரு 16,000 தாளந்து அவர்கிட்ட கடன் வாங்குறாரு. அவங்ககிட்டருந்து ஒரு 100 தாளந்து ஒருத்தன் கடன் வாங்கிக்கிறான். கணக்கு பார்க்கும்போது அந்த 16,000 தாளந்து உள்ளவன் அதிகமாக கடன் கொடுக்கணும். அவனை அந்த எஜமான் கூப்பிட்டு, ஏன்பா இது வரைக்கும் நீ கடனே கட்டவே இல்லையே, இவ்வளோ நாள் இது இவ்வளோ லாஸ் ஆகுது எனக்கு, நீ என்ன பண்ணு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உன்னோட ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாத்தையும் விற்று இந்த கடனை நீ செட்டில் பண்ணிடுன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் உடனே, ஆண்டவரே என்னால் இந்த நேரத்தில் இதுவெல்லாம் செய்ய முடியாது, தயவுசெய்து எனக்கு இதை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த எஜமான் சொல்கிறாரு, சரி உண்மையாகவே உன்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் சொல்லி மன்னிச்சு விட்டுறாரு. இவன் ரொம்ப சந்தோஷமாக, ஐயோ இவ்வளோ பணம் நம்மளுக்கு லாபம் ஆயிடுச்சு, நம்மளை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக போயினே இருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கினான் ஒருத்தன், 100 தாளந்து வாங்கின ஒருத்தன் எதிரில் வரான். அவன் கழுத்தை நெரிச்சு அவனை பிடிச்சி, அந்த 100 ரூபாவை எனக்கு இப்பயே வச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிக்காத அவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி அவனை சிறைச்சாலையில் போட்டுடுறான். அப்போது அதை சுற்றி நின்ற ஜனங்கள் அந்த எஜமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இவனுக்கு இவ்வளோ பெரிய மன்னிப்பை தந்தீங்க, இவன் இந்த 100 ரூபாய்க்கு தாளந்து கொடுத்த இவனை இப்படி செஞ்சுட்டான் ஐயான். திரும்ப அந்த எஜமான் கூப்பிட்றாரு, நான் உனக்கு மன்னிச்சனே, இவ்வளோ பெரிய இதுவும் மன்னிச்சனே, ஆனால் நீ அவனுக்கு அந்த 100 தாளந்த மன்னிக்கலையே. கர்த்தரை நம்மளை பார்த்து கேட்குறாருங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் மறிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆண்டவர் அப்படி செய்யலைன்னா நாம் இந்த இடத்துல நின்னே இருக்க மாட்டோம். யார் யார் அல்லேலூயா சொல்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் பாஸ்ட் ஆராதனையில் சொன்னார், ஒரு கோழி, ஒரு புறா, ஒரு ஆடு எதையாவது பலி கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் பரலோகத்தில். கர்த்தர் இறங்கி வந்தாங்க நம்மளுக்காக. நம்ம இறங்கி வருமா நம்ம சகோதரிக்காக? இதில் ஒரு விஷயம் கெட்டு போச்சுங்க. அதாவது அந்த பெரிய எஜமான் இவனுக்கு மன்னிச்சிட்டாரு, அந்த சின்ன காசு வாங்கினவனுக்கு இவன் மன்னிக்கலை. ஊழியம் கெட்டு போச்சுங்க. அந்த எஜமானுக்கு செய்கிற இந்த ஊழியம் அவனோட கெட்டு போச்சு. ஊழியம் கெட்டு போனால் நம்மளுக்கு என்ன, யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, நம்மளை பற்றியே நம்ம கவலைப்பட்டுன்னு இருக்கோம் காலங்காலமாக. ஊழியம் எப்படி போனால் என்ன, ஊழியக்காரி எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிற இருதயம் தாங்க இப்போ அதிகமாகி போச்சு. இப்போ வர கிறிஸ்தவங்கள்லாம் எப்படி மாறின்னு வராங்கன்னா, நான் செய்கிறது தான் செய்வேன், இது தான் என்னுடைய சுபாவம், நான் இதைத்தான் வெளிப்படுத்துவேன். நீ இல்லை இன்னும் 1000 பிரசங்கிகார் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினாலும் நான் செய்கிறது தான் செய்வேன், ஆனால் என் சுபாவத்தை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு. இது எல்லாரும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா டைம் பத்தாது, இருந்தாலும் நானே இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இது ரொம்ப கடினமான வசனங்க. யார் இந்த உலகத்தில் நம்மளை மன்னிச்சாலும் மன்னிக்காமல் போனாலும் அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் நம்முடைய பிதா நம்மளை மன்னிக்காமல் போயிட்டாருன்னா அது மாபெரும் கஷ்டங்க. நம்ம வர்றது எதுக்காக ஆலயத்துக்கு? நம்ம இவ்வளோ நாள் ஆண்டவரை தேடி வர்றது எதுக்காக? ஆண்டவருடைய சாயலை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காகத்தானுங்க. அதுவே நம்ம செய்யலைன்னா கஷ்டமான காரியங்களை நம்ம எங்கேருந்துங்க செய்ய போகிறோம்? இந்த வசனத்தை சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் இதை ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இன்னொருத்தரை மன்னிச்சா தாங்க கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். நம்ம இன்னொருத்தரை அன்பு செலுத்தினா தாங்க கர்த்தர் நம்ம மீது அன்பு செலுத்துவார். அவர் எவ்வளோ நம்மளுக்காக இறங்கி வருகிறாரோ நாம் மற்றவங்களுக்காக இறங்கி வரணுங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தையின்படி நாம் பிறரை மன்னிக்கணுங்க.
இந்த மன்னிப்பை பிரதானப்படுத்தி இந்த முதல் வார்த்தையை தந்த என் தேவனுக்கும் என் போதருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவோட 2 பக்கத்திலும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் இயேசுவை இகழ்ந்து பேசுகிறான். மற்றொருவனோ இயேசுவை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடைப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அந்த கடைசி நேரத்தில் கூட 2 குற்றவாளிகளை ஒருத்தர் துர்மார்க்கமாக பேசுகிறாங்க, இன்னொருத்தர் அந்த நேரத்தில் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அந்த கடைசி நேரத்தில் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறாரு. அந்த 2 குற்றவாளிகளை ஒரு குற்றவாளி அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும்போது அவருக்கு ரட்சிப்பு உண்டாகுது. அது அவருக்கு ரட்சிப்பு உண்டாக காரணம் என்னன்னா, தன் பாவத்தை உணர்றாரு. உணர்ந்து இயேசுக்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, உம்முடைய அடியானை நீ உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது நினைத்தருளும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த கடைசி நேரத்தில் ஒருத்தர் அந்த துர்மார்க்க சுபாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு குற்றவாளி மனம் திரும்புகிறாரு. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறார்? என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று இயேசு சொல்கிறாரு. பரதீசி என்பது பரலோகத்திற்கு ஒப்பானது. நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம எந்தெந்த காரியத்தில் பாவத்தில் விழுந்திருக்கிறோமோ அந்தந்த காரியத்தில் நம்ம மனம் திரும்பணும். வெளிப்படுத்தல் 3:19 இப்படியா ஒரு வசனம் இருக்குது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. கடைசி வார்த்தை, நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இந்த இன்னொரு குற்றவாளி மனம் திரும்புறதுனால பரலோகத்துக்கு போகிற வழி கிடைச்சிது. அப்போ நாம் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும்போது நம்மளுக்கும் பரலோகம் உண்டு. நாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அது மாத்திரம் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக ஜீவிக்கும்போது தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஆவி, ஆன்மா, சரீரம், நட, உட, பாவனை, சொல், செயல், சிந்தனை, இந்த 9லும் நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும். ஆவியில் பாவம் செஞ்சால் ஆவியில் பரிசுத்தமாக்கப்படணும், அதில் மனம் திரும்பணும். ஆன்மாவில் பாவம் செஞ்சால் ஆன்மாவில் மனம் திரும்பணும், பரிசுத்தமாகணும். சரீரத்தில் பாவம் செஞ்சால் அதில் மனம் திரும்பணும். வேதத்தில் சரீரத்தை குறித்து ஒவ்வொன்று குறித்து ஒவ்வொரு மனம் திரும்புதல் பற்றி சொல்லியிருக்காரு. அதில் சரீரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, உன் சரீரத்தில் இருக்கிற 2 கைகளில் ஒரு கை பாவம் செஞ்சால் அதை தரித்து போடு, 2 கைகளோடு நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒரு கையோடு பரலோகத்தில் போவது நல்லன்னு சரீரத்தை குறித்து சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஆவி, ஆன்மா, சரீரம் ஒவ்வொன்றை குறித்து வேதம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எல்லாவற்றிலும் நடையில், உடையில், நாம் உடுத்துகிற உடையில் கூட நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு ஒழுங்கு கிருகமாக நம்ம உடையை உடுத்தணும். நம்முடைய உடையை பார்த்து கூட மற்றவங்க இச்சித்து மற்றவங்க பாவம் பண்ண நாம் அதுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடாது. தகுதியான வஸ்திரத்தை உடுத்தணும். பாவனையில் கண்களால் பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை இச்சையோடு பார்க்கும்போது
சிந்தனையிலே பாவனையில் அந்த சொல்லில் அப்படி பார்க்கும்போது அப்போ விபச்சாரம் செய்ததுக்கு சமம். நம்ம மற்றரோடு விபச்சாரம் செஞ்சால் தான் விபச்சாரம் அல்ல, கண்ணால் இச்சையோடு பார்க்கும்போதே விபச்சாரம் செய்ததுக்கு சமம். அதனால் நம்ம அந்த ஆவி, ஆன்மா, சரீரம், சொல், செயல், சிந்தனை, நட, உட, பாவனை, இது 9லும் நம்ம பரிசுத்தமாக இருப்போம்னா அப்படி அந்த பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தமாக ஜீவிச்சோன்னா நம்மளுக்கு அந்த பரலோகம் கிடைக்கும். இந்த 2 குற்றவாளி, ஒரு குற்றவாளி கடைசி நேரத்தில் மனம் திரும்பினாங்க, இந்த ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பினாங்க. அதே போல் நம்ம இந்த 9லும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில் எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது நிச்சயம் நம்மளுக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்குவார். நம்ம எந்த இடத்துலேருந்து விழுந்துருக்குறோன்னு அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்கும்போது நம்ம பரலோகம் போவதுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், ஜெபத்தில் உணர்த்துவார். நீ இதிலிருந்து வெளியே வா, நீ இதிலிருந்து பரிசுத்தமாவுன்னு ஆண்டவர் சொல்வார். அப்போது நம்ம ஏன்னா ஆண்டவர் வருகை எப்போ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நான் இதோ சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எப்போ அவர் ஒரு வருகை இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போதும் அது நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம். அதே போல் இன்னொரு 2 குறிப்பு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த மனம் திரும்பிய குற்றவாளி இயேசு நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்யம் யாருடையதுன்னா நம்முடைய யூத ராஜ சிங்கமாக இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடையது. நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருத்தரும் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உலகம் அனைத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களின் பாவத்திற்காக நம் இயேசு ஒருவர் பலியானார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் உலகம் அனைத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களின் பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினவர் நம் இயேசு கிறிஸ்துவ ஒருவர் மாத்திரம்தான். வேறு யாருமே தெய்வங்கள் சொல்கிற யாருமே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கூட இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்காலத்தில் கூட நம்முடைய பாவங்களுக்கு ஏதாவது ஒரு பலி செலுத்தணும், அப்படி பலி செலுத்தாதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் இப்போ நம்முடைய பாவங்களுக்கு நம்ம இயேசுவே பலியாய் கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அந்த சிலுவையில் பலியானார். உலகம் அனைத்தில் இருக்கிற எல்லா நம்மளுக்காக மாத்திரமல்ல, உலகம் அனைத்தில் எந்த ஜனமாக இருக்கட்டும், எந்த பாசக்காரராக இருக்கட்டும், எல்லா ஜனத்துக்கும் ஒரே பரிகார பலி இயேசு மட்டும்தான். தன் சொந்த ரத்தத்தை சிந்தி ஜனங்களை மீட்டெடுத்தார். அதனால தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. அவரை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. வேறு யாரும் பரலோகத்தை, அதாவது சொர்க்கத்தை கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்துவோம். இன்னொன்று என்னென்னா, அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் வேதனையோடு, அவ்வளோ வேதனையோடு அங்கே அந்த சிலுவையில் இருக்கும்போது அந்த ஒரு குற்றவாளி மட்டும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறான். எப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அப்போது அந்த கடைசி நேரத்தில் அந்த குற்றவாளி மனம் திரும்பும்போது இயேசுவானவர் சந்தோஷம் அடைகிறார். அந்த சந்தோஷப்படுத்துகிற அந்த மனிதனை போல நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துவர்களாய் பரிசுத்தமாய் ஜீவித்து அவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நம்மளுக்கு தேவன் கிருபை பாராட்டணும். இரக்கமாறும் வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையே இந்த இடத்துல நிற்க வச்ச தேவனுக்கும் போதகருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்டர் வந்து இந்த 3வது குறி பற்றி எனக்கு பேசணும்னு சொல்லும்போது, நான் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறதுக்கு எனக்கு வயசும் இல்லை, எனக்கு அந்த தகுதியும் இல்லை எனக்கு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஏன்பா ஏன்னு கேட்டதுக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு, எதனாலன்ட்டு. ஆனாலும் என் மூலிமா ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல வைக்கிறாரு. ஸோ உங்களுடைய கண்களை வசனங்கள் மீதும் உங்களுடைய காதுகளை என்னுடைய வார்த்தைகள் மீதும் வைத்து கவனமாய் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
பிதாவாகிய தேவன் தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரியின் மேட்டிலே சிலுவையில் தொங்கினார் இயேசு. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே 2 குற்றவாளிகளின் மத்தியிலே குற்றம் செய்யாத அந்த இயேசு கேடு அடைந்தவராக, முகத்திலே துப்பப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, சரீரமெங்கும் வாரினால் அடிக்கப்பட்டவராக, இரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் இயேசு. இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்பதற்காக சிலுவையின் அடிவாரத்திலும் அதன் பக்கங்களிலும் பலர் ஆவலுடன் காத்திருந்த வேளையிலே இயேசு 7 வார்த்தைகளை பேசினார். இந்த 7 வார்த்தைகள் என்னவென்று நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னணியில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் அன்பை நினைத்து பார்ப்போம். இந்த பதிவில் இயேசு பேசிய 3வது வார்த்தை என்ன, ஏன் இயேசு அப்படி கூறினார், எதற்காக கூறினார், அதன் அர்த்தங்கள் என்ன என்பதை விரிவாக காணலாம். 7 வார்த்தைகளில் இயேசு பேசிய 3வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு பேசிய 3வது வார்த்தை பராமரிப்பை வெளிப்படுத்துகிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் 15:13 சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கூறிய வார்த்தையை நாம் தியானிக்கிறது அவருடைய மாபெரும் அன்பை உணர முடிகின்றது. அவர் தம்முடைய சிநேகிதருக்காக மாத்திரமல்ல, நம்மை பகைத்தவருக்காகவும் மரித்தார் என்று பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 சொல்லுகிறதல்லவா. இயேசு கிறிஸ்து தமது 30வது வயதில் யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பெற்றார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இந்த பூமியில் ஏறத்தாழ 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம்முடைய பெற்றோர்களுடன் இயேசு கிறிஸ்து 3 முறை மட்டுமே பேசியதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக அவர் தனது தாயாருடன் 3 முறை மட்டுமே பேசியுள்ளார். அதில் முதல் வார்த்தை லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். 2வது வார்த்தை யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 3வது வார்த்தை யோவான் 19:26. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து தன் தாயாரிடம் இதோ பாரும் என்று யோவானை குறிப்பிட்டு காண்பித்து இதோ உன் மகன் என்றார். உன் மகன் என்ற வார்த்தைக்குள் அடங்கும் கிறிஸ்துவின் செய்தி என்னவென்றால், மனுக்குலத்தின் பாவத்தை மீட்க இந்த பூமியில் இயேசுவாகிய இரட்சகர் மனிதனாய் வந்து 30 ஆண்டுகள் குடும்பத்துடன் இருந்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்துவிட்டு பூமியில் வாழப்போகும் அனைத்து மனிதர்களுக்காகவும் அனைத்து அவர்களின் பாவத்திற்காகவும் என்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்களும் இப்போது மன்னிப்பு கிடைத்துள்ளது. என் வேலை முடிந்துவிட்டது, இனியும் பூமிக்குரிய வாழ்வில் இருக்கப் போவதில்லை. ஆகவே யோவானையே என் அன்பின் சீஷன் என்னுடைய இடத்திலிருந்து பூமிக்குரிய ஆதரவை உமக்கு தருவார். அவரே இனி உம்மை பராமரிப்பார் என்ற செய்தியாகவே ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்ற வார்த்தை உள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கது. யோவான் 52:13 இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார் என்று சொல்லுகிறது போல இயேசு தனது கடைசி நிமிடத்திலும் பொறுப்புள்ளவராக தம்முடைய பூமிக்குரிய தாயாரை சரியான பராமரிப்பும் தனது அன்பின் சீஷனிடம் ஒப்பு கொடுத்ததன் மூலம் இயேசு எவ்வளவு ஞானமுள்ளவராக இருந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடியதை பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் நன்மைகள் நடக்கும்போது ஏராளமான மக்களும் சொந்தங்களும் நண்பர்களும் சூழ்ந்திருப்பார்கள். ஆனால் நமக்கு எதிர்பாராத விதமாக சோதனைகளும் வேதனையும் சம்பவிக்கும் போதுதான் பலரும் நம்மை விட்டு தூரமாய் ஓடி போவார்கள். உண்மையான நண்பனை, சொந்தங்களை, மக்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், நமக்கு பிரச்சனை வரும்போது உறுதுணையாக இருப்பவர்களை நாம் பார்க்க முடியும். நமது கால்களை வாரிவிடும் நண்பர்களும் உண்டு, நமது கரங்களை தாங்கும் நண்பர்களும் உண்டு. 3.5 ஆண்டுகள் இயேசுவை சுற்றி அவ்வளவு கூட்டம். ஆனால் இயேசு கைது செய்யப்பட்ட போது சீஷர்களோ தப்பிச்சா போதண்டாய் அப்பா என்று தலைதெறிக்க ஓடிவிட்டார்கள். வீரவசனம் பேசும் துடிப்புள்ளவனாகிய பேதுரு கூட ஒளிந்து கொண்டு தூரத்திலிருந்து தான் பார்த்தான். பட்டணங்களுக்கு சென்று வியாதியஸ்தர்களை சுகமாக்கி அசுத்த ஆவிகளை துரத்திவிட்டு முற்காலத்தில்
மகிழ்ச்சியோடு அறிக்கை சமர்ப்பித்த சீஷர்கள், உமக்காக நாங்கள் முன்வந்து நிற்போம் ஆண்டவரே என்று வீரவசனம் பேசிய சீஷர்கள் சிலுவை அண்டையில் காணவில்லை. தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பஸ்கா விருந்தின் போது இயேசுநாதரின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சகோதரனைப் போல தமது அன்பை இயேசுவோடே பகிர்ந்த அன்பின் சிஷ்யன் யோவான் மட்டுமே சிலுவை அண்டையில் நிற்கிறான். ஆம், அன்பு மட்டுமே துன்பத்தில் துணை நிற்கும். அன்பு இல்லாதவனிடத்தில் இருப்பது ஓசை எழுப்புகிற வெறும் பாத்திரம் போன்ற வார்த்தைகள்தான். அன்பு இல்லாதவனிடத்தில் என்னதான் இருந்தாலும் அவை ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு பிரச்சனை வேளையில் நான் இருக்கிறேன் என்று முன்வந்து உறுதுணையாக நிற்கும். அன்பு ஒரு காலம் கைவிடாது, ஒரு காலம் ஒழியாது. இந்த யோவானுடன் இயேசுவின் தாயாரும் சில ஸ்திரீகளும் நின்றார்கள். ஒரு தாய்க்கு தான் சுமந்து பெற்ற மகன் தனது கண் முன்பாகவே இரத்தம் சிந்த சிந்த அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அலங்கோலமாக சிலுவையில் தொங்கி தனது உயிரை விடப்போகும் காட்சியை பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளையை யாராவது அடித்தாலோ அல்லது ஏதாவது திட்டினாலோ அவர்கள் கண் முன்னாக பார்க்கும்போது அவங்க சும்மா விடமாட்டாங்க. ஆனால் இங்கே மரியாள் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? மரியாள் இரத்த கண்ணீரே வடித்திருப்பார் அல்லவா? சிமியோன் கூறிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதை பார்க்கிறோம். மரியாள் தன் கணவன் யோசேப்பு இழந்துவிட்டு விதவையான போது இனி இயேசுதான் காப்பாற்றப் போகிறார் என்று நினைத்து அவரை நம்பின அவர் சிலுவையில் மரண வேதனை அடைந்து மரிக்கப் போகிறார் என்பதை பார்க்கும்போது அவள் உள்ளம் எப்படி துடித்திருக்கும்? இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று விசாலத்தோடே சிலுவை அண்டையில் நிற்கிறார். பொதுவாக ஒரு தாயோ அல்லது தகப்பனோ மரண தருவாயில் இருக்கும்போது கடைசியாக நம்மிடம் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்பதற்காக பிள்ளைகள் பெற்றோர் அண்டையில் நிற்பதுதான் உலக இயல்பு. ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை மரிக்கப் போவதை அவர்களுக்கு அருகில் நின்று பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இங்கு மரியாள் இயேசுவின் கடைசி நேரத்தில் மரிப்பதற்கு முன்பாக ஏதாலும் தன்னை குறித்து பேச மாட்டாரா, ஏதாவது சொல்ல மாட்டாரா என்று ஆர்வத்தோடு காத்து நிற்கிறாள் மரியாள். இயேசு முதலில் பாவிகளுக்காக பிதாவிடம் வேண்டுகிறார். குற்றவாளிக்கு வாக்குறுதி அளித்தார். அதற்கடுத்ததாக தன்னோடு பிதாவின் ஊழியத்தில் பங்கு பெற்ற தன்னை உண்மையாக நேசித்த ஸ்திரீகளோடே தனக்கு மிகவும் அன்பான தாயாகிய மரியாளும் நிற்பதை பார்க்கிறார். 12 சீஷரில் ஒருவன் மறுதலித்தான். 3 சீஷர்கள் அவருக்கு நெருக்கமாயிருந்தார்கள். ஆனால் மரண வேளையில் ஒரு சீஷன் மட்டுமே சிலுவை அண்டையில் நிற்கிறான். தனது தாயை பார்த்த இயேசு, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று கூறி கண் ஜாடையாக யோவானை காண்பிக்கிறார். யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று கூறி மரியாளை கஞ்சாடையாக காண்பிக்கிறார். தேவனிடமிருந்து மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, மரியாதை கொடுப்பாயாக, கீழ்ப்படிவாயாக, கடைசி வரை அவர்களை பராமரிப்பாயாக என்பதுதான். நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் தகப்பனையும் தாயையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பல அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளும் உள்ளது. கிறிஸ்தவர்கள் நிச்சயம் அதை படித்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அநேகர் நல்ல நிலைமையில் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் தங்கள் பெற்றோர்களை கொஞ்சம் கவனிப்பார்கள். ஆனால் அவர்கள் முதுமையடைந்த பின்போ, கஷ்டப்படும் போதோ, வியாதிப்பட்டு வேதனைப்படும் போதோ தன் தாயையும் தகப்பனையும் பார்த்து அவர்கள் இருதயத்தை ஊடுருவி செல்லும் கடுமையான வார்த்தைகளை சொல்கின்றனர். அவர்களுடைய சொந்த தகப்பனையும் தாயையும் மறந்து விடுகிறவர்களும் புறக்கணிக்கிறவர்களும் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கின்றனர். ஆனால் இங்கு இயேசு மிகுந்த வேதனையோடு சிலுவையில் தொங்கின போதும் கூட தன்னை பெற்றெடுத்தவளை மறக்கவில்லை. அவரது இறுதி வேலை நெருங்கி கொண்டிருக்கும்போது உள்ளம் நொந்தவளாக ஏக்கத்தோடு கவலையோடு இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த தன் தாயையும் நினைக்கவும் நோக்கி பார்த்தார். மனிதகுமாரனாக பிறந்து வாழ்ந்த இயேசு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அதே வேளையில் தான் மரிப்பதற்கு முன்பாக தன் தாய்க்கு ஒரு அடைக்கலமும் ஆதரவும் பராமரிப்பும் அளிக்க வேண்டும் என்று விரும்பியதோடு அதை நிறைவேற்றும் இயேசு தவறவில்லை. ஆம், கரிசனையுடையவர் நம் இயேசு. தனது இறுதி வேலை வரை தன்னை விட்டு பிரிந்து செல்லாத அன்பின் சீஷனாகிய யோவான் மரியாளை தன் சொந்த தாயைப் போல் நோக்கினான். நேசிக்கவும் ஆதரிக்கவும் காப்பாற்றவும் அவர்களை பராமரிக்கவும் செய்வான் என்பதை அறிந்து தனது தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்து ஒரு மகனாக தனது கடமையை நிறைவேற்றினார் இயேசு. இறுதியாக இயேசு எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தார் என்பதை சற்று விரிவாக சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை முறித்து கொள்கிறேன். இயேசு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற பிள்ளை. லூக்கா 2:35 படி, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார்.
மரியாளின் ஆத்துமாவை உருவ குத்துப்படி சிலுவையின் காட்சியில் நடக்கிறது. அந்த வேதனைக்கு ஆறுதலாகத்தான் 3வது வார்த்தையை பேசினார். இதிலிருந்து இயேசு பராமரிக்கும் பிள்ளையாக என்று இந்த உலகிற்கு போதித்தார். 2. இயேசு பெற்றோரை கனம் பண்ணும் பிள்ளை. இயேசு தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் உலகிற்கு வந்தவர். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பெற்றோரை கனம் பண்ணும் பிள்ளையாக வாழ்ந்தார். இன்று இந்த உலகத்தில் வாழும் பிள்ளைகளுக்கும் இயேசு முன்மாதிரியாக திகழ்ந்தார். யாத்ராகமம் 2:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே உன் நாட்கள் நீட்டித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் நீட்டிருப்பதற்கும் உன் பெற்றோரை கனம் பண்ணி என்று எபேசியர் 6:2 மேலும் லூக்கா 2:51 கூட நாம் பார்க்கிறோம். 3வது கடைசியாக இயேசு உறவுகளை உதறித்தள்ளாத பிள்ளை. முழு வேதாகமத்திலும் உறவினர்களோடு உள்ள உறவை சரியாக பயன்படுத்துவர்கள் தேவனால் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் பூமிக்குரிய உறவுகளை உதறித்தரவில்லை. இயேசுவின் இந்த 3வது வார்த்தையிலிருந்து இயேசு எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நாமும் நமது பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களுக்கு கடைசி காலத்திலும் அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை போஷிக்க வேண்டும், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், பெற்றோரிடம் அன்பு காட்ட வேண்டும், பெற்றோர்களை கடைசி வரை பராமரிக்க வேண்டும் என்று இயேசுவின் இந்த 3வது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 6:2 படி உன் வாழ்நாள் நீட்டித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவோம். உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா அப்படின்லாம் அவங்கள கேலி செய்யாமல், அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களுடன் அன்பு காட்டி அரவணைத்து இயேசுவை போல கடைசி வரை பராமரிப்போம். அவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் யோசிப்பவர்கள். நம் தாயும் தகப்பனுக்கும் உரிய கனத்தை இப்பொழுதும் எப்பொழுதும் கொடுக்க தவறவிடக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுவே இயேசுவின் சிலுவையில் பேசிய 3வது வார்த்தையின் ஆழமான சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டிலே சிலுவையில் தொங்கினார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தைகளுக்கு ஆதாரமாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. குற்றமே செய்யாத நம்ம ஏசப்பாவை 2 குற்றவாளிகளுக்கு மத்தியில் சிலுவையில் அரைஞ்சாங்க. பாடுகளின் மத்தியில் அவர் பேசின ஒரு வார்த்தையும் அவ்வளோ முக்கியமான வார்த்தை. நான் உங்கள் மத்தியில் பேச போகிற வார்த்தை என்னென்னா 4வது வார்த்தை தான். அது பைபிளில் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனம், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை பைபிளில் 2 இடத்துல எழுதியிருக்கு. ஒன்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45-46வது வசனத்துலேயும், மார்க்கு 15:33-34. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதல் 3 வார்த்தைகளுமே மற்றவங்களை குறித்து தான். மன்னிப்பை குறித்தோம், ரட்சிப்பை குறித்தோம், தாய் மகனை குறித்தோம், அப்படி தான் பேசினார். பட் 4வதாக ஏசப்பா பேசின வார்த்தை மொத்தமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வார்த்தை. அவர் யூஸ்வலாக அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் சிலுவை மரணன்ற ஒரு மரணத்தை கொடுப்பாங்க. ஏசப்பா எந்த தப்புமே செய்யாதவர் தான். ஆனால் அந்த நாட்களில் கொடுத்த மரணத்தில் இவருக்கும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கொடுத்த மாதிரி இவருக்கு கொடுத்த மரணம் அவர் செஞ்ச தப்புக்காக இல்லை. அவர் பட்ட பாடுகள் எல்லாமே அவர் பண்ண பாவத்துக்காக அல்ல. எல்லாமே எதுக்காகனா நாம் செஞ்ச பாவங்களுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்மளுடைய மீறுதலுக்காகவும் மட்டும்தான் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமுமே ஏசப்பாவை குறித்தும் அவர் படப்போகிற பாடுகளை குறித்தும் தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஏசப்பா வந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்ற வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக தான் இப்படி எல்லாமே நடந்துச்சு. மார்க்கில் நம்ம இப்போ வருவோம். மார்க்கில் வந்து நம்ம வாசித்த வேத வசனத்தின் படியிலே அந்த நேரத்தில் வந்து 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, பூமி எங்கே அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த டைமில் எப்படி சடனாக ஒரு மாதிரி ஒரு அந்தகாரம் உண்டாயிருக்கும்? யூஸ்வலாக நம்ம இருக்கிற இந்த டைமில் திடீர்னு ஒரு இருட்டாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் அப்போ இருந்த ஜனங்க யோசிச்சிருப்பாங்க, இது என்ன வித்தியாசமாக ஒரு அந்தகாரம் உண்டாயிருக்கு. அப்போ எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, இப்போ வந்து நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு யூஸ்வலான விஷயம் இல்லை, எல்லாமே ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. அந்த டைமில் ஏசப்பா சொன்னார் இல்லைங்களா, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை மத்தேயிலும் இருக்குது, பட் அதில் வந்து ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி இருக்குது. ரெண்டு வார்த்தையுமே என்ன வித்தியாசத்தை கொடுக்குதுன்னா ரெண்டுமே சேம் அர்த்தம் தான். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அதே சேம் அர்த்தத்தை தான் கொடுக்குது. பட் மத்தேயு எழுதும்போது அதை வந்து யூதர்களுக்காக அவங்க புரிஞ்சிக்கணுன்றதுக்காக அவங்களோட லாங்குவேஜில் எழுதினாங்க. பட் மார்க்கு எழுதும்போது எல்லா ஜனத்திற்கும் எல்லா புறஜாதி மக்களுக்கும் புரிஞ்சு கொள்ளும்படியாக அராமிக் மொழியில் அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ வந்து ஏசப்பா பேசினது எந்த மொழியிலன்னா அராமிக் மொழியில் தான் பேசினார். ஸோ அதே வார்த்தையை தான் அப்படியே வந்து மார்க் வந்து நம்மளுக்கு எழுதியிருக்காரு. ஸோ அந்த வார்த்தைங்களை நம்ம வந்து ஒரே ஒரு கூட்டத்துக்காக மட்டும் மறிக்கல, அவர் உலக எல்லா ஜனங்களுக்காக மறிச்சாருன்றது அதை காட்டுது. சரிங்களா? அதுக்கப்புறமா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி தான் ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நாம் செய்த எல்லா அக்கிரமம் பாவம் மீறுதல் எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்தருக்கும் தண்டனை கொடுக்கணுன்னா இங்கே இருக்கிற யாராலுமே எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, நான் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. அந்த ஒட்டுமொத்த உலகத்தோட அந்த பாவம் முழுவதும் ஏசப்பாவுடைய அந்த சரீரத்தில் சுமரும்போது தான் அவர் அந்த அக்கிரமங்களும் பாவங்களும் அவர் சுமந்த அந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தையை வந்து ஏசப்பா வந்து கொண்டு வராரு. 2 கொரிந்தியர் 5:21ஆம் அதிகாரத்தில், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கும் பாவம் அறியாத அவர் பாவமானார். இந்த வசனத்தில் அவர் பாவமே அறியாத தேவன் என்பதை வசனத்தின் மூலயமா நம்ம வந்து இதை வந்து உறுதிப்படுத்துகிறாரு. நம்ம ஏசப்பா எப்படி சொல்கிறோம், அவர் வந்து ஒளியாக இருக்கிறார், அவரிடத்துல எல்லளவும் இருளே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒளியாக இருக்கிற ஏசப்பாவை ஒரு இருள் வந்து மூடுச்சு. அது நம்மள செய்த அந்த பாவ இருள் தான் அவருடைய அந்த நேரத்தில் ஒரு அந்தகாரமாக அவருடைய முகத்தை மட்டும் மூடுச்சு. அவர் அந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் இல்லாததுனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லிட்டு சத்தமிட்டு சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா மனிதனாக உலகத்தில் வந்தாலும் எப்போவுமே அவர் பிதாவோடு தான் தன்னுடைய நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணார். எப்பயுமே நம்ம வந்து நான் கடவுள் நான் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எந்த இடத்துலையும் அவர் இஷ்டமாக நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. எல்லா நேரத்துலையும் ஜெபம் பண்ணார், பிதாவோடைய ஆலோசனை கேட்டு, பிதா எனக்குடைய வேலை வரலை இன்னும், அவர் வேலையின்படி எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் அவர் வந்து எப்படி இருந்தார்னா பிதாவோட ஒரு ஐக்கியம் உள்ளவராக தான் இருந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவரை என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏசப்பா சொல்கிற வார்த்தை, ஏசப்பா வந்து எப்பயுமே அவர் வந்து தனியாக இருக்கவே விடவே இல்லையா, அவர் எப்பொழுதுமே தேவனோடே கூடவே இருந்தாங்களாம். அந்த பாவை அவர் மீது சுமத்தப்பட்ட போது தான் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அவரை வாரினால் அடிச்சும் போதோ, இல்லை அவர் தலையில் அந்த முள்மூடி சுமத்தின போதோ, இல்லை அவரை வந்து சிலுவையில் ஆணி வச்சு அடிச்சும் போதோ, இல்லை பரியாசம் பண்ணி எல்லாரும் சிரிச்சும் போதோ, எந்த டைமுமே ஏசப்பா வந்து என்ன பண்ணலை,
போயிட்டு ஐயோ என்னை ஏன் கைவிட்டீங்க ஏசப்பா, எனக்கு இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அழவும் இல்லை, எதுவுமே சொல்லலை. அந்த இடத்துல சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல் அவர் அமைதியாக தான் இருந்தார், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. பட் தேவ பிரசன்னன்ற அந்த நேரம் வரும்பொழுது அது அவரை விட்டு போகும்போது அது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. உலக பிரகாரமான ஒரு விஷயம், ஒரு அம்மா ஒரு குழந்தை இருக்காங்க, அம்மாவுடைய வயிற்றில் குழந்தை 10 மாதம் இருக்குது. அந்த 10 மாதம் அந்த குழந்தைக்கு எல்லாமே அந்த அம்மா தான். அந்த குழந்தை வந்து வெளியே வந்துட்ட பிறகு அம்மா எங்கேயாச்சும் சடனாக போயிட்டாங்க, இல்லை அம்மாவோடைய அந்த அரவணைப்பு இல்லைன்னா குழந்தை எப்படி அழும், துடிச்சு போயிடும் இல்லையா? அது எல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு அந்த உலக பிரகாரமான ஒரு விஷயம். அதை போல தான் தேவனுடைய அந்த பிரச்சனை இல்லாத போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அதை வந்து என்ன பண்ண முடியல, தாங்கிக்கவே முடியல. அவர் இருவரும் ஒருவராக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் மனிதனாக வந்தபோது அந்த பிரசன்னத்தை அவரால் மிஸ் பண்ணிவிட்டு அவரால் இருக்கவே முடியல. ஏசாயா 59 அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இயேசு நமக்காக நம்முடைய பாவ சாபங்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க. இந்த இடத்துல நம்மளை யோசித்து பார்க்கணும். ஏசப்பா வந்து எந்த பாவமே செய்யலை, அவர் வந்து பூரண பரிசுத்தராக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், ஊழியம் செஞ்சார், எல்லாமே பண்ணார். பட் நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் அறையப்பட்டாருன்னு பிதாவுக்கு நல்லாவே தெரியும். பட் ஏசப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்டும் போது ஒட்டுமொத்த பாவமும் அவருடைய மேலே சுமத்தப்பட்டதுனால நம்முடைய பிதா பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக அவரால் தன்னுடைய குமாரனையே பார்க்க முடியல. இந்த இடத்துல நம்மளை யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து தப்பு பண்ணால் கூட ஏசப்பா வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார், நம்மளை வந்து அப்படியே அவர் விட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். ஒரு குமாரனுக்கே ஒரு விஷயம் வந்து அவரால் செய்ய முடியல, பரிசுத்தமானதை மட்டும்தான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்னா நம்ம செஞ்சோன்னா அந்த இடத்துல நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? ஏசப்பாவோட அந்த சூழ்நிலையை வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா, நம்மளுக்கு தேவனோட பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏசப்பா வந்து வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல வந்து ஐயோ என் தேவனே என் கைவிட்டீர்னு சொல்லலை, பிதாவே இல்லாமல் தனிமையாக இருந்ததுனால மட்டுமே தான் ஏசப்பா வந்து அப்படியான வார்த்தையை சொன்னார். நாம் வந்து பிதாவோடு ஒன்றா இருக்கணும், நம்ம அவரில் வந்து நிலைவனாட்டப்படணும்னு சொல்லி தான் ஏசப்பா எல்லா பாடுகளையும் சகித்தார். என்னையும் தூக்கி எடுக்க தான் வந்து அவர் எல்லா சூழ்நிலைகளும் சகித்தார். பிதா இயேசுவுக்கு தன் முகத்தை மறைச்ச போது ஒரு பொழுது தான், கொஞ்ச நேரம் தான் அவர் என்ன பண்ணார், அவருடைய முகத்தை மறைச்சார். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தையே கூட வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. நாமளும் கூட பாவம் செஞ்சோன்னா அவருடைய முகம் என்ன ஆகும், மறைக்கப்பட்டு போகும். ஆனால் நம்ம மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நம்முடைய மீறுதல்களையோ இல்லை பாவங்களையோ நம்ம என்ன செஞ்சோமோ அதை வந்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து அன்பான தேவனாக இருந்து அந்த உருக்கமான இரக்கங்களை நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்ற வார்த்தையின்படி நம்மளை வந்து என்ன பண்ணுவார், சேர்த்துக்குவார். சிலுவையில் வந்து நம்ம எல்லாரும் தியானிக்கிறது இந்த நாளில் உட்காந்து அழுவாங்க, ஐயோ இப்படியெல்லாம் அடிச்சிட்டாங்களே, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, ஐயோ அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். இதுக்காக வந்து ஏசப்பா அந்த சிலுவை தியானத்தை நம்மளுக்கு கொடுக்கல. சிலுவையில் கொடுத்த அவர் ஒரு வார்த்தையும் நம்ம எப்படியா வாழணும், நம்மளுடைய வாழ்நாட்களில் நம்ம என்னெல்லாம் கடைப்பிடிக்கணுன்றத ஒரு வார்த்தையிலையும் அவர் சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன கொடுத்தாங்க, மன்னிப்பை பற்றி பேசினாங்க. ஸோ நம்ம வந்து மற்றவங்கள மன்னிக்கணும். ரெண்டாவது என்ன வார்த்தையை கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரட்சிப்புக்குள்ளாக நம்ம நடத்தணும். மூன்றாவதாக என்ன வார்த்தை கொடுத்தாங்க, இதோ உன் தாய் இதோ என் மகன் சொல்லிட்டு ஒரு குடும்ப உறவை நம்ம எப்படி பராமரிக்கணும், எப்படி நம்ம நடந்துக்கணுன்ற வார்த்தையை 3வது வார்த்தையாக கொடுத்தாங்க. இப்போ 4வது கொடுக்குற வார்த்தை, தேவ சமூகத்தை விட்டு நம்மளுடைய எந்த சூழ்நிலையும் நம்ம போயிடக்கூடாது. நம்மளுடைய ஜெபமோ தேவ பயமோ அந்த ஐக்கியமோ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லா நேரத்துலையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு பரலோக வாழ்வையும் நமக்கு கொடுக்குன்றது தான் இந்த 4வது வார்த்தை கொடுக்குது. ஸோ நம்ம யாரும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகவே கூடாது, எப்பவுமே அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கணும்னு சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையில் தான் புனித வெள்ளி ஆராதனையில் 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். 4 வார்த்தைகளை கேட்டோம். இப்போ 5வது வார்த்தையான தாகமாய் இருக்கிறேன், ஐ எம் தாஸ், அந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28, 29, 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்கரை காளானிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயண்டிலே நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு சிலுவை தியானத்தை, இந்த சிலுவை குறித்தான சத்தியத்தை 4 வேதபாதர்கள் எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் யோவான் மட்டும்தான் இந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்காக தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்னு குறிப்பிட்டிருக்கிறார். இது ஏன் அவர் குறிப்பிட்டிருக்காருன்னா, தேவ வாக்கியம் நிறைவேற ஒரு வாக்கியம் இருக்குது, அது நிறைவேறாமல் போச்சு. அந்த வார்த்தையை இதில் ஸ்பெசிஃபிக் பண்ணுறாரு. அதற்கான உதாரணமாக சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் உதடோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போட்டுகிறேன். இந்த வசனத்தை குறிப்பிடுறாரு தாகத்துக்கு. சங்கீதம் 69, 21. என் ஆகாரத்தில் கசப்பை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். யோவான் இந்த 2 வசனத்தையும் நிறைவேற்ற தான் இந்த வார்த்தையை குறிப்பிடுறாரு. தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்ற வசனத்தை குறிப்பிடுறாரு. இதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணத்துக்காக இந்த வார்த்தையை அவர் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டது என்னென்னா, யோவான் சுவிசேஷம் எழுதின அந்த சமயத்தில் கர்த்தருடைய இந்த சிலுவை பாடுக்கு விரோதமாக ஒரு குழு இருந்தது. அது என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு சிலுவையில் மறிக்கலை, அவர் ஒரு மனித ரூபமே அடையலை, அவர் ஒரு மனித குமாரன் அல்ல, அவர் ஒரு ஆவிதான், அவர் நமக்காக எந்த பாடையும் அனுபவிக்கலை அப்படின்ட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வர காலத்தில் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரியில் அது மாறாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக தாகம் என்பது ஒரு மனிதனுடைய உணர்வு, மனிதனாக அவர் இருந்தார் என்றதை உறுதிப்படுத்த தான் யோவான் தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்ற வார்த்தையை குறிப்பிடுறாரு. இதிலிருந்து ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த பிழையாய் போகக்கூடாது என்று யோவான் நினைத்து, யோவான் எல்லா காரியங்களும் கரெக்டாக செய்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இது வேத வாக்கியமும் சத்தியம் மாறாமல் இருக்க யோவான் இந்த வார்த்தைகளை நம்ம குறிப்பிட்டாலும், கர்த்தர் அந்த நேரத்தில் தாகமாக இருந்தார் என்று நாம் எதை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய விதமாக நாம் பார்க்கும்போது தாகத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வசனத்தை குறிப்பிடுறார், ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதலேருந்து 14 வசனம் வரைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம். இது தாகத்துக்குரியதான ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய தாகத்தை பற்றியதான. அப்பொழுது சமாரிய நாட்டிலே ஒரு ஸ்திரீ தண்ணீர் மோல்வதாக, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியனோடே சம்பந்தம் கலவாது இருந்தபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதராயிருக்க சமாரிய ஸ்திரியான என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர் இன்னார் என்றும் என்பதை அறியாதிருந்ததினால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரையே கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடம் பாத்திரமும் இல்லை, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணறு எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவர் அவர் பிள்ளைகளுக்கும் அவர் மிருக ஜீவன்களுக்கும் இதனாலே குடித்துண்டே என்றாள். இயேசு அவருக்கு பிரதியுத்தமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது.
நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவிய காலம் உள்ளூறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கு மொண்டு கொள்ளாமல் வராத இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆண்டவர் தாகத்துக்கு தா என்று அந்த சமாரிய ஸ்திரீ பாட்டு கேட்டதுனால ஆண்டவர் தாகமாக இல்லை, அவர் ஒரு தண்ணி தாகத்துக்காக அந்த பெண்ணிடம் அவர் கேட்கல, அவருடைய ஆத்தும தாகத்தை திருப்தியாக்கவே அவர் இடத்துல தாகத்தை கேட்குறாரு. இதையே ஏசையா இன்னும் அருமையாக கூறியிருக்கிறாரு. ஏசையா 55 முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்களும் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ரட்சிப்புன்ற தண்ணீரை மட்டும் கொடுக்கல, அது கூடவே திராட்சை ரசமும் தரேன், பாலும் தரேன், அதுவும் விலையும் இன்றி தரேன். இது எதை குறிக்குதுன்னா, திராட்சை ரசம் என்றது நம்மளுடைய சரீர சுக வாழ்க்கை, பால் எதை கொடுக்குதுன்னா நித்திய வாழ்வு. ஆண்டவர் நமக்கு தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீர் ரட்சிப்பை மட்டும் கொடுக்கல, ரட்சிப்போடு சேர்த்து நமக்கு சுக வாழ்வு, இம்மையிலையும் சுக வாழ்வு கொடுக்குறாரு, மறுமைக்கு நித்திய வாழ்வையும் கொடுக்குறாரு. இந்த ரெண்டையுமே நம்ம இலவசமாக பெற்றுக்கொள்ள அவரிடத்துல நம்ம வந்தால் போதும். ஆனால் சமாரிய ஸ்திரியை போல் நமக்கும் ஆண்டவர் இந்த மூணையும் கொடுத்தாரு, சமாரிய ஸ்திரிக்கும் கொடுத்தாரு. அந்த சுச்சுவேஷனில் நம்மளும் இருந்திருக்கிறோம். நம்மளுக்கையும் ஏசப்பா தாகத்துக்கு தான் கேட்டார், நம்மளும் தாகத்துக்கு அவருக்கு கொடுக்கல, ஆனால் அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் சமாரிய ஸ்திரிக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இங்கே இருக்குது, அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 28 30 வசனம் வரைக்கும். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திற்கு வந்தார்கள். சமாரிய ஸ்திரீ தன்னுடைய தாகம் தீர்க்கப்பட்டது, அவளுக்கு எல்லாமே கிடைக்கப்பட்டது. ஆனால் அவள் அங்கே வந்த பர்பஸ் என்னென்னா தண்ணி எடுக்க தான் அங்கே வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய தாகத்தை தீர்த்ததுனால அவங்க வந்த பர்பஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆண்டவர் அவர்கிட்ட கேட்ட தாகத்தை தீர்க்க அவங்க ஊரில் இருக்கிற எல்லாரையுமே அவங்க அடைஞ்ச ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் பகிர்ந்து அவருடைய தாகத்தை தீர்க்க ஊரார் அனைவரையும் அவரிடத்துல சேர்த்தாரு. ஆனால் இன்றைக்கி நாம் எல்லாருமே அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம், நித்திய வாழ்வை கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனால் சமாரிய ஸ்திரீ செய்த அவருடைய தாகத்தை தீர்த்தோமா? என் உட்பட இங்கே அநேகர் சில பேர் தாகத்தை தீர்த்திருக்கலாம், ஆனால் அநேகர் என்னுடன் உட்பட அநேகர் இன்னும் நம்ம இயேசுவுடைய தாகத்தை தீர்க்காதவர்களாக தான் நம்ம இங்கே உக்காந்துட்ருக்கோம். இன்று ஒரு தீர்மானம் செய்யலாம், ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க நம்மளால் என்ன செய்ய முடியுன்றது. நம்மளுடைய சாட்சிகளை நம்ம சொல்லணும். அது நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், எல்லாரும் யாராலும் இருக்கலாம். ஆனால் நம்ம ரட்சிப்பு பெற்ற அனுபவத்தை அதை நம்மளோட மட்டும் வைத்து கொள்ளாமல் பிறருக்கு அதை நம்ம கொடுக்கும்போது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவங்களும் பெறுவாங்க. கர்த்தருடைய தாகத்தையும் நம்ம தீர்த்தவர்களாக இருக்க முடியும். சிலுவை பாடில் ஆண்டவர் குறித்த அந்த தாகம், யோவான் எழுதின சத்தியம் வேத வாக்கியம் பொய்யாகாமல் இருக்கிறதுக்காக எழுதினாலும் ஆண்டவர் உண்மையிலே தாகமாக இருக்கிறது அது நிமித்தமாக அல்ல, நம் ஆத்துமா அழிந்து போகிறது நிமித்தமாகவே அவர் தாகமாக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் அதற்காக தீவிரப்பட்டு நாம் பெற்ற சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நித்திய வாழ்வையும் பிறருக்கும் கொடுத்து அது நிமித்தம் தேவ தாகத்தை தீர்ப்பவர்களாய் நாம் காணப்பட அனைவருக்கும் கிருபை பாராட்ட இயேசுவை வேண்டிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்த இந்த நாளில் நம்ம 7 வார்த்தையை தியானிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான 6வது வார்த்தை இப்பொழுது நம்ம தியானிக்க இந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் என்னையும் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தியதற்காக கர்த்தருக்கு நான் முதலாவதாக நன்றியை சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம்.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆம், நம்ம ஆண்டவர் காடியை, இதற்கு முன்பதாக 5வது வசனம், தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். தாகம் தீர்த்து எல்லாம் முடிந்தது என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக முடிந்தது என்று ஆண்டவர் 6வது வார்த்தையாக சொல்லியிருந்தார். முடிந்தது என்பதற்கு என்ன அர்த்தம் என்று நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தமாக பார்ப்போம். கிரேக்க மொழியில் டெடலஸ்டாய் என்ற ஒரு வார்த்தையை அந்த காலத்தில் உபயோகப்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தினார்கள் என்றால், ஒரு பொருள், ஒரு விலையுயர்ந்த பொருளோ அல்லது நிலமோ இவை வாங்குவதற்கு எல்லா பணம்லாம் செலுத்தி முடிச்சாச்சு, இந்த பொருளோ அந்த நிலமோ அந்த வைரம் வைடூரியம் இதெல்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் பயன்படுத்தினாங்க. அந்த டெட்டலிஸ்டா என்ற வார்த்தை தமிழ் மொழியில் முடிந்தது என்று மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது. அந்த முடிந்தது என்பதற்கு என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரூம்லலாம் போனோம்னா கேஷ் பெய்டு அப்படின்ற பில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த வார்த்தையும் அதுவும் ரெண்டும் ஒரு ஒப்பிடலாக இருந்தது. ஆண்டவர் சொன்னதான முடிந்தது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனில், எதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்தாரோ அதை நேர்த்தியாக செய்து முடித்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம ஏசப்பா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அவர் ராஜாவாக இருந்தார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராஜாவாக இருந்தார், அற்புதங்கள் அநேகத்தை செய்தார். நம்ம ஆண்டவர் நினைத்திருந்தால் நம் பாவத்தை எப்படி வேணாலும் தீர்த்திருக்கலாம். தன்னோட ஜீவனை கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கின நம்ம ஆண்டவருக்கு அவர் நம்மளை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். நம்ம அவருக்கான சொந்த பொருள். நம்மளை ஒவ்வொருவரையும் மகனாகவும் மகளாகவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. அவர் சிந்தின ரத்தத்தைக்கும் அவர் இன்றைக்கு அந்த சிலுவை பாடில் இந்த வெயில் நேரத்தில் நம்ம இங்கே சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் தோளின் மீது சிலுவை, தலையில் முள் கிரீடம், வியர்வை, ரத்தம், இவ்வளவு பாடுகள். அவர் என்ன பாவியா? அவர் பாவம் செய்தாரா? இல்லை நம்மளை போல் ஏதாவது கீழ்ப்படிதலில் நம்ம மனித வாழ்க்கையில் வாழ்கிறோம். அநேக பாவங்கள் நம்ம செய்கிறோம். கீழ்ப்படியாமல் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே நல்ல சுகத்தோட, எத்தனை ஃபேன், எத்தனை ஏசி, இவ்வளோ சுகத்தோடு நம்ம இருக்கிறோம். இந்த சுக வாழ்வு நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகள் அந்த சிலுவையில் பட்டு நம்மளை இன்றைக்கி சுகத்தோடு வாழ வச்சிருக்கிறார். அவர் கொடுத்ததான இந்த வாழ்க்கையை நம்ம அவருக்காக வாழணும். அவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கின அந்த ரத்தத்திற்கு நம்ம மரியாதை கொடுத்தவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும். கர்த்தர் 6வதாக முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்ன முடித்தார், அவர் எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று சின்ன ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்பதை அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. அது நம்ம ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எழுதி வச்சுருக்காங்க. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த வசனத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நமக்காக பிறந்தார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருந்து, பிதாவானவர் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரை படைத்தாரோ அந்த நோக்கத்தில் பாடுகள் இருந்தாலும் உபத்திரவம் இருந்தாலும் எத்தனை பாடுகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் வாழ்ந்தார் அப்படின்னு அந்த சொல்கிறது.
அவர் நாமம் அதிசயமானது. கர்த்தர் நமக்கு எவ்வளோ அதிசயத்தை செஞ்சுருக்காங்க பைபிளில் இருக்குது. நம்ம வாரம் வாரம் பாஸ்டர் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதிசயமான தேவனாகவே கடைசி வரைக்கும் அதிசயமான தேவனாகவே வாழ்ந்தார். ஆலோசனை கர்த்தர் சீஷர்களுக்கு தேவையான நேரத்தில் ஆண்டவர் தான் அவருக்கு நீங்கள் இந்த வழியில் போங்க, இத்தனை பேரை நீங்கள் ஊழியம் பண்ணுங்க, மக்கள் பாவத்தில் விழாதபடி அவங்கள காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை சீஷர்களுக்கு தேவையான ஆலோசனையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதமும் கிடையாது, வல்லமை கிடையாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே இதுவரைக்கும் நேர்த்தியாகவே நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் செய்து முடிக்கிறார். அவர் நித்திய பிதாவாக இன்று வரை நம் மத்தியில் இன்னைக்கு நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் தேவனாகவே இன்று வரை ஆவியானவர் நம் தேவன் வீற்றிருக்கிறார். அப்படியாக பிதாவானவர் என்ன நோக்கத்திற்காக இப்பூமியில் படைத்தாரோ அந்த நோக்கத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றியாக நல்ல போராட்டத்தை போராடி அவர் ஜீவனை முடித்தேன் என்று அந்த சிலுவையில் முடிந்தது என்ற வார்த்தைக்கான ஒரு முழு பாத்திரமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். பிதாவானவர் தனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை நான் நிறைவேற்றி முடித்தேன். சரீர பிரகாரமாக வாழ்ந்த வாழ்க்கையில் பாவமின்றி வாழ ஆண்டவர் அதையும் நான் நேர்த்தியாக செய்து முடித்தேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இவை யாவற்றிலும் நான் உண்மையாக என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்து முடித்தேன். சாத்தான் எத்தனை பிரச்சனையை கொண்டு வந்தான் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சாத்தான் எத்தனை பிரச்சனையும் ஆண்டவருக்கே கொண்டு வந்தான். அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அந்த பாவத்திலிருந்து நம்ம ஆண்டவர் விடுதலை பெற்று வெற்றி பெற்றது போல் நாமும் நமக்கு பிரச்சனை அதிகமாக வரும். இருந்தாலும் எல்லாத்துலேயும் இருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, வேதத்தில் அநேக வார்த்தைகள் உள்ளது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்தவர்களாக நாமும் வாழ்ந்து ஆண்டவரோட இன்றைக்கி நம்ம தேவன் சிந்தின ரத்தத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் மதிப்பு கொடுத்து அதன் பிரகாரம் வாழ்ந்தால் கர்த்தர் நாமம் என்றைக்குமே மகிமைப்படும். இதை தான் நம் தேவனாகிய கர்த்தர் யாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று நம் ஆண்டவர் 6வது வார்த்தையாக நமக்கு உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் புனித வெள்ளி வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். 6 வார்த்தைகளை நாம் பார்த்தோம் இல்லையா? உலகத்தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஒன்று நமக்குள்ள பெருத்த சந்தோஷம் இல்லையா? அடடா புதிய விடிவெள்ளி பிறக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? புதிய அரசு அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இப்படியா நம்ம கை தட்டணும்? நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா இன்னும் சகோதரர் பக்கம் கை தட்டுங்க. நல்லா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சோர்வாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உற்சாகமாக இருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். தம்பி விஜயராகவன் சொன்னார் 7 பூ அப்படின்னு சொல்லிட்டு. நான் உட்காந்து எப்படி ஆண்டவர் 7 பூ எழுதுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நான் அவங்க பிரசங்கிக்கும் போது, முதலாவது மன்னிப்பு, 2வது வார்த்தை ரட்சிப்பு, 3வது வார்த்தை பொறுப்பு, 4வது வார்த்தை பாவ சுமர்ப்பு, 5வது வார்த்தை விருப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பு, 6வது வார்த்தை சமர்ப்பிப்பு, 7வது வார்த்தை இப்போ பார்க்க போகிறோம், தேவனுடைய அர்ப்பணிப்பு. சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அர்ப்பணிப்பு, தேவனுடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்க போகிறோம். சிலுவை பாடுகளை நாம் பல வருடங்களாக தியானித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் பலவிதமான காரியங்கள், பலவிதமான வெளிப்பாடுகளோடு கூட அந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். புது புது காரியங்களையும் புது புது அர்த்தங்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளிலே வல்லமை உண்டு. நம் தேவன் பேசின வார்த்தைகளிலே ஆசீர்வாதம் உண்டு. தேவன் பேசின வார்த்தைகளிலே மகிமையான வார்த்தைகள், அது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது. உலகத்தான் பேசுகிறான், ஞானி பேசுகிறான். அந்த உலகத்தில் சில நேரம் நம்ம டீ கடைக்கு இல்லை வேறு எங்கன்னா ஹோட்டல்ஸுக்கு போனோன்னா ஞானிகள், பணக்காரர்கள், இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி பல நபர்கள் எழுதி வைத்த வார்த்தைகளை என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். உதாரணத்துக்கு பில்கேட் சொல்கிறாரு, ஏழையாய் பிறப்பது உன்னுடைய தவறு அல்ல, ஏழையாகவே மறிப்பது தான் உன்னுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே எனக்கே சில நேரம் அடடா அப்போ நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ண பொழுதுன்னு சில நேரம் தோணும். அப்போது உலகத்தான் ஞானிகள்,
பணக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், நமக்காய் ஜீவனை கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காய் ஜீவனை கொடுத்து, நாம் பாவிகளாய் இருக்கும்போதே அவர் ஜீவனை கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் மிகவும் அற்புதமான வார்த்தைகள். நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஏன் ஒரு 10 வார்த்தை பேசியிருக்கலாமேப்பா, ஒரு 5 வார்த்தை இல்லை ஒரே வார்த்தை பேசியிருக்கலாமே, ரொம்ப கஷ்டம் இல்லை, சிலுவை பாடுகள் அத்தனை கஷ்டம் நிறைந்தது. 7 ஏன் ஆண்டவர் பேசினார் அப்படின்னா, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு முழுமையை எதிர்பார்ப்பார். ஆதியில் 7 நாள் இந்த உலகத்தை படித்தார், எல்லாத்தையும் முடிச்சிட்டார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7 நாள், 7 தூதர்கள், 7 விளக்குகள், இப்படி 7 சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு முழுமை. 7 என்றால் முழுமையை குறிக்கிறது. ஆகவே ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். சில நேரம் நம்முடைய வீட்டில் மரண தருவாயில் சிலர் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஏன் ஆண்டவர் மரண நேரத்தில் பேசின வார்த்தைகள் மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம வீட்டில் மறிக்கிறவங்க கிட்ட நாம் என்ன பண்ணுவோம், பக்கத்திலே உட்காந்துருப்போம். கடைசி நேரத்தில் இல்லையா, நம்ம ஃபாரின்ல இருந்தால் கூட வந்துடுவோம் கண்டிப்பாக. அவங்க கடைசி நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னாங்க. சில பேர் ஆட்டோ பின்னாடி கூட எழுதி வைப்பாங்க. சில பேர் வீட்டில் அது ஒரு பெரிய வாசகமாக, எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அந்த கடைசி நேரத்தில் இருக்கும். ஆண்டவரும் அப்படிதான். இந்த கடைசி நேரத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் கடைசியாக பேசின அந்த 7 வார்த்தை மிகவும் முக்கியமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம். இயேசு கடைசியாக 7வதாக, அதாவது இதுக்கப்புறம் ஏசப்பா பேசலை இல்லையா, அப்போ 7வதாக அவர் பேசின வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுவே ஆண்டவர் பேசின 7வது வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நிறைய காரியங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் பார்க்குற சம்பவங்கள் இருக்குது. ஒரு சில காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, 44ஆம் வசனம், அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயற்கை அந்தகாரப்பட்டு விட்டது. தன்னை படைத்த தேவன் மரிக்கிறார் என்று சொல்லி அந்த இயற்கை அவரை காணக்கூடாமல், அவருக்கு நடக்கிற இந்த அநியாயத்தை காணக்கூடாமல் தன் செய்ய வேண்டிய காரியங்களை அது என்ன பண்ணு கொண்டது, மறைத்து கொண்டது. அந்தகாரம் உண்டாயிடுச்சு. வெளிச்சம் உண்டாவதுன்னு ஆண்டவர் சொன்னானா, உலகத்தில் அந்தகாரம் உண்டாயிடுச்சு. அது மாத்திரமல்ல, சூரியன் இருள் அடைந்தது. 45ஆம் வசனம், தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. பாரம்பரியங்களை ஆண்டவருடைய மரணம் உடைக்கிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கர்த்தருடைய சிலுவை மரணம் உடைக்கிறதா இருக்கிறது. அப்பெல்லாம் தேவாலயத்தில் திரைச்சீலை இருக்கும். பாவிகள் வெளியே தான் நிற்கணும், உள்ளே வரக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு யாருமே வர முடியாது. இன்றைக்கி நாம் ஃபுல்ஃபீட்லேயே நின்று பிரசங்கம் பண்ணுகிறோம். இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்றால் அவரால் மாத்திரமே கிடைத்தது. ஆமேன், சத்தம் ஆமேன் சொல்லுங்களேன். இது பெரிய விஷயம். பழைய காலத்தில் பாவிகள் வெளியே தான் நிற்கணும், உள்ளே வரவே முடியாது. ஆசாரியனே, அதாவது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளே போக முடியும். ஏனென்றால் தேவன் அங்கு வந்து பிரசன்னமாகுகிற இடம். ஆண்டவர் சொன்னார், இதுக்கப்புறம் நான் அந்த திரைச்சீலைக்கு உள்ளே மட்டும்தான் பிரசன்னமாக மாட்டேன், நான் எந்த இடத்துலையும் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ண அந்த இடத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த வசனத்துக்கு பிற்பாக 100க்கு அதிபதி 47ஆம் வசனம், சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி, அடுத்த வார்த்தை முக்கியம், தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போது அங்கேயும் ஒரு ரட்சிப்பு நடக்குது. கர்த்தருடைய சிலுவை மரணத்தில் இப்படி பல காரியங்கள் உண்டு. ரட்சிப்பு, 100க்கு அதிபதி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் சொல்லி வைத்த இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும். இங்கிலீஷில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கம்மண்ட் இஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மண்ட் அப்படின்னா கமிட். அவருடைய ஸ்பிரிட், அவருடைய ஆவியை, முதலாம் வார்த்தை நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது இந்த வசனத்தினுடைய முதலாம் பதம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆவி. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் திரித்துவ தேவன். அவர் மூவர் கிடையாது. 3 விதமாக வெவ்வேறு காலங்களிலே அவர் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
நம்மையும் அவர் அப்படித்தான் படைத்திருக்கிறார். எப்படி? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரமாகிய இது நாம் பார்க்குற இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆகவே அது மண்ணுக்கே திரும்பக்கூடியது. ஆத்துமா அழிவில்லாதது, அது நியாய தீர்ப்புக்காக இளைப்பாறுதலே இருக்கும். ஆவி தேவன் நமக்கு கொடுத்தது, அது தேவனிடத்துக்கே போகிறது. ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார்னாக்கா, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். நம்மளுடைய மரணமும் சாதாரண மனிதனின் மரணமும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் ஒன்றல்ல. அவர் ஆவி பிரிவதும் நம்முடைய ஆவி பிரிவதும் ஒன்றல்ல. ஆண்டவர் பிதா கிட்ட ஏன் சொல்கிறார்? முதலாவது வார்த்தையிலும் பிதான்னு சொல்கிறாரு, இந்த லாஸ்ட் வார்த்தையிலும் பிதான்னு சொல்கிறாரு. எப்பெல்லாம் ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் பிதான்னு சொல்லியிருப்பார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். அப்போ உம்முடைய கைகளில் ஏன் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீர் என்னை இந்த உலகத்தில், அதாவது வைத்த காரியம், இயேசு கிறிஸ்து என்கிற காரியம், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், அவர் எதற்காக, என்ன காரியத்திற்காக அவர் பிறப்பிக்கப்பட்டார் என்கிற காரியம் நான் தெளிவாய் செய்து முடித்து விட்டேன். ஆகவே இதோ என்னுடைய ஆவியை உமது கரத்தில் கொடுக்கிறேன். கம்மன் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா, பரிந்து பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். கமிட் அப்படின்னு சொல்லுவாங்க, கமெண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிந்து பேசுதல். அப்போது அவருடைய ஆவியை நமக்காய் பரிந்து பேசுவதற்காக என்ன பண்ணுறாரு? பிதா கிட்ட ஒப்புவிக்கிறாரு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், வசனத்தை தேட நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் நீர் கொடுத்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன், ஆகையால் இதுக்கு முன்பாக பிறந்த, இப்பொழுது இருக்கிற, இனி வருகிற என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய ஆவியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, அவர்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய ஆவி நமக்காய் இதுவரையிலும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. அவருடைய ஆவி நமக்காய் இதுவரையிலும், இவன் பாவிதாண்டவரை எப்படியாச்சும் மன்னிச்சிருங்க, மறுபடியும் தவறு ஆண்டவரே, இந்த ஒரு தடவை ஏதாவது அப்படி பரிந்து, இதுதான் பரிந்து பேசுவது. மறுபடியும் தவறு பண்ணுறோம், இல்லை ஆண்டவர் அவன் எப்படியாச்சும் திருந்திடுவான், கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்படி பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2வது பதம், அதில் பார்த்தீங்கன்னாக்கா, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். எப்போ நாம் சத்தமாக பேசுவோம் அப்படின்னாக்கா, இயல்பாக மகிழ்ச்சி இருக்கும்போது, சந்தோஷம் அடையும் போது நாம் சத்தமாக பேசுவோம். துக்கத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? சத்தமாக பேசுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் செய்கிறார். அவருக்கு சந்தோஷம் என்ன? சாத்தானுடைய தலையில் சிலுவையில் மிதித்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சந்தோஷம் அடைகிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு? அவர் மகா சத்தமாய் சொல்கிறார். மிகுந்த சத்தமாயின்னு இருக்கும், ஆனால் இங்கே மகா சத்தமாய் அப்படின்னாக்கா ஒரு ஆர்ப்பரிப்போடு, ஒரு கம்பீரத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் சத்தமிட்டு சொல்கிறேன், என்னுடைய ஆவியை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். 2வது, துக்கப்படுகிறார். துக்கத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? சத்தமாக பேசுவோம். ஒரு மரணத்தில் போய் பாருங்கள், இவங்களா இப்படி அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்க அழுவோம். ஏன்னாக்கா துக்கம், அந்த துக்கம் அந்த இதயத்தை உடைக்கும். அந்த இதயத்தில் அந்த துக்கம் என்ன பண்ணும்? ஒரு வித்தியாசமான அழுகையை, ஒரு வித்தியாசமான ஒரு குமுறலை வர வைக்கும். இங்கிலீஷில் இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, he cried with loud voice அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் நம்ம வாசிக்கிறோம் மகா சத்தமாய் கூப்பிட்டார். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் தேடி பாருங்க, இயேசு அழுதார், இஸ் கிரையிங்னு சொல்கிறப்ப. எதுக்கு அழுகிறார் ஆண்டவர்? ஆண்டவர் லாசரு மரணத்தில் அழுகிறாரு. எருசலேம் மீது நம்ம குருத்தோலை ஞாயிறு பவனி வரும்போது, ஃபஸ்ட்டு குருத்தோலை ஞாயிறு பவனி வரும்போது எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். ஏன் கண்ணீர் வடித்தார்? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, மேசியா வந்திருக்கிறார், ஆனால் ஜனங்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் குமுறுகிறார். ஆண்டவர் அதற்காகத்தான் அழுகிறார். அதனால் தான் மகா சத்தமாய் கூப்பிடுகிறார், என் ஜனங்களை நான் விட்டு விட்டு செல்ல போகிறேன். நல்லா தெரியும், மற்ற 6 வார்த்தையை பேசும்போது, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின இந்த விஷயம், மற்ற 6 வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் இந்த 7வது வார்த்தையை பேசின பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும், நாம் மரிக்க போகிறோம், நாம் மரித்து விட போகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பாத்திரம் இந்த உலகத்தை விட்டு நீங்க போகிறது என்று அவருக்கு நன்றாய் தெரிந்ததனால் தான் அந்த குமுறலோடு கூட மகா சத்தமாய் அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை போல நம்மளை நேசிக்க யாராலும் முடியாது. இந்த உலகத்தில் தாய், தகப்பன், நண்பர், மனைவி, கணவன் யாராக இருக்கட்டுமே,
அவரை போல நேசிக்க ஒருவராலும் முடியாது. எப்படி தெரியுமா? நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நம்ம நல்லது பண்ணால் தான் வீட்டில் இருக்கணும், நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க, இல்லைன்னா கெடுதல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக, இல்லையா? அப்போது ஆண்டவர் நாம் சரியாக இல்லாத போதே நமக்காய் ஜீவனை கொடுத்து அவர் நமக்காய் ஆசீர்வாதங்களும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவரை போல ஒரு நேசம் உள்ள ஒரு பாத்திரத்தை இந்த உலகத்தில் நாம் பார்க்கவே முடியாது. நம்ம மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவரை போல நாம் மற்றவர்களை நேசிக்கணும், நம்ம குடும்பத்தை நேசிக்கணும். நான் உன்னை நேசித்தது போதில் நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நான் உன்னை நேசித்தது, அதாவது நீ உன்னை நேசிக்கிறது ஈஸி. நீ உன்னை நம்ம கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி இப்படி இருக்கா, தலை அப்படி இருக்கா, எல்லாமே பார்ப்போம். ஆனால் நம்மளை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க முடியுமா? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை நேசிக்க முடியுமா? எனக்கு கிடைச்ச அதே ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் நாம் நினைக்க முடியுமா? ஆண்டவர் அதை நினைத்தார். அதுதான் தெய்வீக அன்பு, இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அதுக்கு மேலே ஆண்டவர் நேசிக்கிறார், டிவைன் லவ். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி 3வது பதம் ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் சாகவில்லை. யாரும் ஆண்டவரை கொன்று விடவே முடியாது, இல்லையா? பிடிக்க வராங்க ஆண்டவரை. யாரை தேடுகிறீர்கள்? நசிரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நானே அவர். யாருன்னா சொல்ல முடியுமா? போலீஸ் வந்தோன்னே நான் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் திருடலை, சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம், நான் தான், நீங்கள் பிடிக்க வந்தாலும் நான் தான் அப்படின்னு அவங்க கீழே விடுறாங்க. தேவனுடைய வல்லமையை பாருங்கள். யாராலும் ஆண்டவரை கொல்ல முடியாது. cannot kill Jesus, no one. ஆண்டவரை சாகடிக்க ஒருவராலும் முடியாது. சிலுவையின் மரணம் அது ஆண்டவர் செத்ததாக குறிப்பிடப்படவில்லை, அவர் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்கிறாரு. வசனங்களை தேடி பார்த்து கொள்ளுங்கள். ஸோ அதுக்காக தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன், அதை என் பிதாவின் இடத்துல நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஜீவனை அவரே முன்வந்து கொடுக்கிறாரு. நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக. இந்த உலகம் நமக்கு மாத்திரமல்ல, இந்த அகில உலகமும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக அவருடைய ஜீவனை அவர் என்ன பண்ணுறாரு? முன்வந்து கொடுக்கிறார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ரோமர் போற்றவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நாம தான் ஏசப்பாவை கொண்டுட்டோம், நாம தான் சிலுவையில் எறிஞ்சு அவரை என்ன பண்ணிட்டோம்? சாகடிச்சிட்டோம். நம்மளால தான், நம்ம படுத்ததுனால தான் அவர் செத்து போயிட்டாரு, அவர் உலகத்தில் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு நினச்சாங்க. கிடையாது. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அவருடைய ஜீவனையும் கொடுப்பார். நம்ம எல்லாரும் சொன்னாங்க, வார்த்தைகளை பேசணுங்க, ஜீவனை கொடுக்குற அன்பிலும் வேற யாராவது அன்பு செலுத்த முடியுமா? இந்த உலகத்தில் நேசிக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷம் இருக்கும்போது தாங்க இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் அப்படி தான். பணம் இல்லைனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நம்முடைய ஆண்டவர் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அப்படியே நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாததை நாம் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? நாம் வச்சுக்கணும். எதோ எழுதி வச்சுக்கிறோம், பைக்கு பின்னாடியும் காரு பின்னாடியும், இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வார்த்தை அவரை குறிக்கிறது. வார்த்தையினால் தான் விடுதலை உண்டாகுகிறது. வார்த்தையினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வர முடியும். வேதத்தை நாம் வாசிக்கல, பைபிள் வசனம் நமக்கு தெரியல, பைபிளை பற்றி நமக்கு தெரியலனா எவ்வளவு ஜப வீராங்கனையாக இருந்தாலும், ஆராதனை வீரர்களாக இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். சாத்தான் நினச்சிட்டான், ஏசப்பா அவ்வளோதான், முடிச்சிட்டோம், ஃபினிஷ், இங்கே தான் துவங்குது, இதுக்கப்புறம் தான், இனிதான் ஆரம்பம் என்று சொல்லி கர்த்தர் சாத்தானை சிலுவையில் அவருடைய காலின் கீழாக மிதித்து போட்டார். இயேசுவை சொந்த ரட்சகராக, ஒருவேளை புதிதாக சபைக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால், இதுவரையில் ஒருவேளை இயேசுனுடைய வார்த்தைகளை புறக்கணிச்சிருப்பீங்கன்னு சொன்னால், அவருடைய வார்த்தைகளையும் அவரையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதன்மையாக வச்சிங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் கண்ணின் மணி போல உங்களை காப்பாற்றுவார். சத்ரு உங்களை தொடுவதற்கு முன்பதாக, உங்களை சத்ரு தொடுவதற்கு முன்பதாக அவரை தொட்டுட்டு தான், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரணும். அந்த ஒரு உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடைசி வார்த்தை என்ன சொல்கிறாரு? பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். இயேசுவையும் அவருடைய பாடுகளையும்
நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அச்சாரமாக கொள்ள வேண்டும். நிறைய பேர் துக்க கஞ்சி குடிச்சிட்டு ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. வெற்றியின் கீதம் நாம் பாட வேண்டும், மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் மாறணும், எல்லாம் ரிவர்ஸில் இருக்குது. ஆண்டவர் அப்படி யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் இது ஒரு மகிழ்ச்சியாய் வெற்றியாய் தான் நம்ம கொண்ட, நமக்காய் ஜீவனை கொடுத்தார், நமக்காய் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மாக்கு ஒரு உத்தரவாதம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிற காரியம் என்னவென்று நாம் யோசித்து, எதற்காக என்ன இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் கொரோனாவில் மரிச்சிட்டு போனாங்க, எத்தனையோ பேர் நாம் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி மரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஜீவனோடு கூட அவர் வைத்திருக்க காரணம் என்ன யோசிச்சிங்களா? மற்றவர்கள் செய்கிற அதே காரியத்தை தானே, அதே வழியில் தானே நாமளும் போகிறோம். கொரோனா நம்ம ஏரியாவில் வரலையா? மற்றவங்களுக்கு வர பாடுகள் நமக்கு வரலையா? ஆனால் நம்முடைய ஜீவனை மாத்திரம் ஏன் ஆண்டவர் காப்பாற்றுகிறார்? நம்மை குறித்து ஒரு திட்டம் உண்டு, நம்முடைய ஜீவனை குறித்து ஒரு திட்டம் உண்டு. எப்படி இயேசுவானவர் அவருடைய ஜீவனை பிரயோஜனமாக பயன்படுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை வெற்றியாய் முடித்தாரோ, அதே போல நாமும் முடிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கொஞ்சம் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பிறந்த குழந்தை அப்பா அம்மானு முழுசாக பேசலைன்னா கூட அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை வரும், அவ்வளவு சந்தோஷப்படுவார் அந்த தாய், அந்த தகப்பன். இந்த திருச்சபையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா சிலுவையிலே ஆண்டவரே மொழிந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன்னியும், இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அதோ உன் மகன், அதோ உன் தாய். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாய் இருக்கிறேன், முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். தேவரீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு பொறுப்பை கொடுத்த பொழுது அவர்கள் மிகுந்த உத்தரவாதம் எடுத்து ஆண்டவரே, கடினமான வேலை சுமை, குடும்ப சுமை, இவைகளுக்கு மத்தியிலே கண்விழித்து பல ஆண்டவரே வசனங்களை எடுத்து ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக. கரங்களை கொஞ்சம் உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, செய்தி கொடுத்த பலர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை, அந்த ஜீவனை நாம் அவருக்கு மகிமையாய் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரும் பயன்படுத்தணும். ஆண்டவரே, பயன்படுத்தப்பட்ட 7 ஆண்டவரே அன்பு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்பட கிருபைகளை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, நீர் சிந்தின இந்த ஆண்டவரே ரத்தம், நீர் பட்ட பாடு அது வீணாய் போகக்கூடாது. சாத்தானை சிலுவையிலே நசுக்கினார். ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்போடு கூட இந்த சிலுவையில் ஆண்டவரை நீர் ஓட்டத்தை முடித்தீர். அந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு எங்கள் குடும்பத்தில் தொடரட்டும். ஹல்லேலூயா. சத்துருவை நாங்களும் ஆண்டவரை மிதிக்கத்தக்கதாக எங்களுடைய குடும்பத்திலே திருச்சபையிலே உம்முடைய வல்லமையை ஆண்டவர் நீர் கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.